ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஜாவாவோட பேசிக் சின்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஜாவான்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் அண்ட் இதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் ஜாவாவோட சின்டாக்ஸ் என்ன, அதோட ரூல்ஸ் என்ன இல்லைங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜாவா இஸ் எ இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் வைட்லி யூஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எப்போ வேணால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடிகிற பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். எங்கே வேணால் இருந்து எப்போ வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கேஸ் சென்சிட்டிவ். ஜாவா கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் தான். அப்படின்னா அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் ரெண்டுமே ஸ்ட்ரேமாக ட்ரீட் பண்ணாது, டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மை கிளாஸ் கேபிட்டல் எம் அண்ட் கேப் சி ரெண்டு கொடுத்துருக்கோம். இன்னொன்றில் எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். மை கிளாஸுங்கிற சேம் வேரியபிள் தான், ஆனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒன்றில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, ஒன்றில் எல்லாமே ஸ்மாலாக இருக்குது. கோடிங்கில் நம்ம கொடுக்குறப்ப ரெண்டையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது, ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால ரெண்டையும் வேறு வேறையாக தான் ட்ரீட் பண்ணும். ஸோ நமக்கு எரர் தான் வரும். ஸோ நம்ம கேபிட்டல் லெட்டர் கொடுத்தோம்னா கேப்ஸாக தான் நம்ம திரும்ப எங்கே மென்ஷன் பண்ணாலும் கேபிட்டல் தான் கொடுக்கணும். அதே ஸ்மாலாக மென்ஷன் பண்ணோன்னா எங்கே கொடுத்தாலும் நம்ம ஸ்மாலாக தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்ட்ரக்சர். எல்லா ஜாவா அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறப்பையும் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, என்ன ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு கிளாஸில் தான் மென்ஷன் பண்ணணும். கிளாஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் கிளாஸ் நேமை டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் கிளாஸ் மை கிளாஸ்னு இருக்குல்ல, அதில் மை கிளாஸுங்கிறது கிளாஸோட நேம், அதுக்கு முன்னாடி கிளாஸுங்கிற கீவேர்டை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிளாஸ்க்குள்ளே வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் தான் ஜாவா ப்ரோக்ராம்ஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. இதுக்கு ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் இருக்குது. அதுதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ்னு இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் எஸ் கேப்ஸு, அது கண்டிப்பாக கேப்ஸில் தான் இருக்கணும். ஸ்மாலில் கொடுத்தா நமக்கு எரர் தான் வரும். இந்த மெத்தடை ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வாய்ட் மெயின் மெத்தட் நம்ம கொடுக்கல அப்படின்னா நமக்கு எரர் தான் வரும், கோடிங் ரன் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செமிகோலன்ஸ். ஜாவாவில் நம்ம கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனில் தான் முடியணும். செமிகோலனில் ஒரு வேளை நம்ம செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எரராக தான் ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எரர் ஷோ ஆகும். அதே செமிகோலன் கொடுத்தா மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டாக அது ஃபுல்ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்ஸ் அண்ட் கர்லி பிரேசஸ். கோட் பிளாக்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறது தான் கர்லி பிரேசஸ். அப்படின்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு மட்டும் கொடுத்துருக்கோம், அது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறப்ப ஆர் லூப் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறப்பெல்லாம் நம்ம இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா கிளாஸ்க்கு நேம் டிஃபைன் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் இது எல்லாத்துக்குமே நேம் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதோட ரூல்ஸ் என்னென்னா, லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு வந்து லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், அண்டர்ஸ்கோர் ஆர்ஸ் டாலர் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகணும். நடுவில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது வேணால் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஆனால் நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ். ஜாவாவில் ஆல்ரெடி கீவேர்ட்ஸ் டிஃபைன் பண்ணி தான் இருக்கும், அந்த ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை நம்ம கிளாஸ் நேமுக்கு, வேரியபிள் நேமுக்கு, ஐடென்டிஃபை நேம்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம வேறு கீவேர்ட்ஸ் தான் கொடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பப்ளிக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட் தான். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஒன்று நம்ம படித்தோம்ல, அதில் பப்ளிக்கும் கீவேர்டு தான், ஸ்டாட்டிக்கும் கீவேர்டு தான், வாய்டும் கீவேர்டு தான். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் தான் அதை கிளாஸ் நேம்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு இன்டீஜர் அப்படிங்கிறது, இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்டு தான். இதெல்லாமே நம்ம ஏதாவது ஒரு நேமுக்கு, கிளாஸ் நேமுக்கோ வேரியபிள் நேமுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த கீவேர்ட்ஸை. நெக்ஸ்ட்டு கமாண்ட்ஸ் வந்து கோடிங்கை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது நான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் எப்போல்லாம் பார்த்தாலும் எனக்கு அந்த எந்த கண்டிஷன் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன், எந்த லைன் எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். அதே இன்னொருத்தர் பார்க்குறாங்கங்கிறப்ப அது அவங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் இந்த கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் அந்த லைன் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். சிங்கிள் லைன் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் சிம்பிள் போடுவோம். அதே மாதிரி முடிகிற இடத்துல அந்த மல்டி லைன் கமாண்ட் முடிகிற இடத்துல ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அந்த கமாண்ட் லைன் முடிஞ்சிடும்.
இந்த மாதிரி கமாண்ட் லைன்ஸ் வந்து கம்பைலர் எடுத்துக்காது, அதை இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடும். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ். ஜாவாவில் வேரியபிள்ஸை டேட்டா டைப்ஸ் வச்சு தான் டிக்ளேர் பண்ணணும். இதில் தான் எந்த டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ண முடியும்னு டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்ட்டு, டபுள், பூலியன், ஸ்ட்ரிங்கு. இப்போ இன்டீஜர் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு டபுள் அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ், பாயிண்ட் வச்சு வர நம்பர்ஸ் எல்லாமே டபுள்னு சொல்லுவோம். அந்த டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸ்ட்ரிங் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் இருக்க எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸில் தான் டேட்டாஸ் இருக்கும் அண்ட் என்ன டேட்டா டைப்பில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேரியபிள்ஸில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். நம்ம டிக்ளேர் பண்ணுறப்ப அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறதையும் நம்ம டைரெக்டாக அதுலேயே அசைனும் பண்ணிக்கலாம், இல்லை அவுட்புட்டில் கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 13 வருதா, அந்த 30ங்கிறது நம்ம அசைன் பண்ணியிருக்க வேல்யூ. ஏஜுங்கிற வேரியபிளுக்கு இன்டீஜருங்கிற டேட்டா டைப்பில் 13 சொல்லி ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ். மெத்தட்ஸில் இன்புட்டில் என்ன பண்ணணும், அவுட்புட்டில் என்ன பண்ணணுங்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். பேராமீட்டர்ஸை இன்புட்டாக எடுத்துகிட்டு வேல்யூஸை அவுட்புட்டாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இன் ஏ அண்ட் பி. அதில் ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி நமக்கு அது ரிட்டர்ன் பண்ணும், ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணி நமக்கு அந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பிங்கிற 2 வேரியபிள் எடுத்திருக்கு, அதில் ஆட் பண்ண சொல்லி நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டரை வச்சு வேல்யூஸ் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்னுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பின்னு நான் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.